வணக்கம் உறவுகளே, குற்றால ரவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான பிரெட் ரசமலாய் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரசமலாய்க்கு ரொம்பவே முக்கியமானது ரப்டி. ஃபர்ஸ்ட் ரப்டி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் ஆரோக்கியா ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கலாம். பால் ஹீட் ஆகிற டைமில் 5 முந்திரி பருப்பு, 5 பாதாம் பருப்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பை கொஞ்ச நேரம் வெந்நீரில் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி நட்ஸை பவுட்ரு பண்ணி சேர்க்கும் போது நம்ம ரப்டி சாப்பிடும் போது அங்கங்கே அது வாயில் கடிப்படும். அது நல்லா இருக்கும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கவும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலந்துட்டே இருக்கணும். ஒரு பிஞ்ச் அளவு சாஃப்ரான் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். ஓரத்துலலாம் ஆடை படிஞ்சிட்டு இருக்கும். அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா சுண்ட காய்ச்சணும். நம்ம ஊற்றிருக்க பால் பாதி அளவு வரணும். அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தான் ரெடி பண்ணணும். எப்பயுமே இந்த மாதிரி ரப்டி பண்ணுறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அடிக்கடி கலர வேண்டியது இருக்காது. அவ்வளோ சீக்கிரம் பொங்கி வழியாது. நீங்கள் ரொம்ப ஒடுக்கமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பொங்கி பொங்கி மேலே வந்துட்டே இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டு ஓரங்களில் இருக்க ஆடைகள்லாம் எடுத்து உள்ளே விட்டு நல்லா கிளறி விடணும். ரசமலாய் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. ஆனாலும் அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான். நம்ம ரப்டி ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் பன்னீர் ரெடி பண்ணி ரசமலாய் பால்ஸ் பண்ணணும். அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சு நம்ம ரசமலாய் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் பவுட்ரு பண்ணி வச்சுருந்த நட்ஸு சேர்த்துக்கிறேன். பால் பாதி அளவாக நல்லா சுண்டி வந்துருச்சு. நட்ஸு சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் திக்காகும் பால். இந்த ஓரத்தில் படிகிற ஆடை எல்லாமே நம்ம எடுத்து உள்ளே விட்டு கலர்றதுனால நம்ம ரப்டி சாப்பிடும் போது அந்த ஆடையெல்லாம் வாயில் கிடைக்கும். அது ரொம்பவே நல்லா இருக்கும். பால் பாதி அளவாக சொன்னதுக்கப்புறம் நம்ம ரப்டிக்கு தேவையான சுகரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7 ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்து நல்லா கலந்து விடணும். சுகரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ரசமலாய்னாலே அந்த ஒரு மாதிரி பேல் எல்லோ கலர் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம என்னதான் குங்குமப்பூ சேர்த்தாலும் இப்போல்லாம் கலர் கிடைக்கிறது இல்லை. அதனால நான் கொஞ்சமாக லெமன் எல்லோ சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ரப்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓரத்தில் இருக்க ஆடை எல்லாமே நல்லா உள்ளே எடுத்து விட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ரப்டி ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ரசமலாய் சில்லுன்னு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுக்கிறேன். நான் ப்ரெட்டை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக ப்ரெட்டை 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் ரசமலாய் ரெடி. நம்ம சர்வ் பண்ணும்போது ப்ரெட்டோட சில்லுன்னு இருக்க ரப்டியை சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் ரசமலாயை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.